நம்ம திவினேஷ் குட்டியோட ஆசையை நிறைவேற்றிய ஜீ தமிழ் சரிகமப்பா என்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுமா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டும் பயந்து விடு, ஆனத்தை உடலில் கலந்து வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ஜீ தமிழ் சரிகமப்பால திவினேஷ் குட்டி பாட்டு பாடினார். ஜட்ஜஸ் எல்லாமே நல்லா கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மேம் வந்து கேட்குறாங்க, திவினேஷ் குட்டி உனக்கு எதனா ஆசை இருக்கான்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ திவினேஷ் வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அதாவது என்னன்னா எங்கள் அப்பாவுக்கு ஒரு வண்டி வாங்கி தரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம திவினேஷ் அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா பால் வண்டி ஓட்டுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது என்னென்னா திவினேஷ் குட்டியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டு வரதுனால வந்து சரியாக வேலைக்கு வர முடியலைன்றதுனால வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி திவினேஷ் வந்து சொல்லியிருந்தாங்க மேடையில். 1 மாதமாக சும்மா தான் வீட்டில் இருக்காருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் திவினேஷ்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுனால அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு வண்டி வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அவனுக்குள்ளே வளர்ந்துருக்கு. அந்த நேரம் பார்த்து அர்ச்சனா மேம் உனக்கு என்ன ஆசைன்ற கேட்கும்போது திவினேஷ் குட்டி வந்து அவனோட ஆசையை வந்து சொன்னார் மேடையில். எங்கள் அப்பாவுக்கு ஒரு சொந்தமாக வண்டி வாங்கி தரணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம ஸ்ரீனி சார் பார்த்தீங்கன்னா நான் இப்போயே வந்து 25,000 வந்து கொடுக்குறேன், பேலன்ஸ் வந்து நம்ம எல்லாருமே போட்டு கொடுத்து திவினேஷ் அவங்க அப்பாவுக்கு வண்டி வாங்கி தந்துடலான்ற மாதிரி சொல்லியிருந்தார் நம்ம ஸ்ரீனி சார் அவர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திவினேஷ் அவங்க அப்பா வந்து மேடைக்கு கூப்பிட்றாங்க. அவரும் மேடைக்கு போய் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வண்டி வாங்கணும்னு ஆசை, ஆனால் என்னால் வாங்க முடியல, எனக்கு அந்தளவுக்கு வந்து பேக்ரவுண்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ என் பையனால் எனக்கு வண்டி வருதுன்றப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு திவினேஷ் அவங்க அப்பா அவர்கள். இந்த விஷயத்தால் திவினேஷ் அவங்க அப்பா அம்மா 2 பேருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம திவினேஷ் குட்டி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, அப்பா நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட்டிவாக வந்து பேசுகிறாரு. அது மட்டும் இல்லை மக்களே, நம்ம ஸ்ரீனி சார் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, திவினேஷ் குட்டி நீ இன்னும் நிறைய பாடல்கள் வந்து பாடணும், ஆனால் வந்து அதை கேட்கறதுக்கு தான் டைம் இல்லை இப்போது, ஏன்னா சீசன் முடிய போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீ இந்த அளவுக்கு பாட்டெல்லாம் பாடி எல்லாரும் சந்தோஷப்படுத்தியிருக்க, உனக்கான இந்த ஆசையை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம், அது உனக்கான ஆசையை கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் நிறைவேற்றுவோம் அப்படின்ற மாதிரி ஸ்ரீனி சார் வந்து சொல்லியிருக்காரு. நம்ம ஸ்ரீனி சார் பார்த்தீங்கன்னா திவினேஷ் அவங்க அப்பா கிட்ட என்ன வண்டி ஓட்டிகிட்டு இருந்தீங்க, அது ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்டார். அதுக்கு அவர் வந்து டாடா ஏசி ஓட்டிகிட்டு இருந்தேன், ஆனால் வந்து அமௌண்ட் வந்து அவருக்கு தெரியல. உடனே வந்து அர்ச்சனா வந்து விசாரித்து 6 lakhs சம்திங் வருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ உடனே வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள்லாம் வந்து அமௌண்ட்டு போட்டு வண்டி வாங்கி தரோன்ற மாதிரி ஸ்ரீனி சார் வந்து சொல்லியிருந்தார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா. இந்த மாதிரியான உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.